நானே காட்டி அடிக்கிறக்கா போங்கடா எல்லாரும் ஹே ஹலோ எவ்ரிவன் இஸ் மதன் கௌரி சொன்னேன் அப்படி சொல்லக்கூடாதுடா நல்லா இருக்கு நம்புறேன் அப்படி நீனா இன்னைக்கு என்ன ஒண்ணு காத்திருக்காருன்னு தெரியல, எத்தனை வாட்டி திருப்பி வாங்க போறோம்னு தெரியல. சரி ரைட் வாங்குவோம். ஏன்னா உன்னை யாரும் போலீஸ்ல முடிச்சுட்டு போட்டாங்க இல்ல பார்த்தேன். இல்லை நீ வரக்கூடாது. ஏன் துணியா அப்புறம் அலசிக்கலாம். ஐய தூக்கம் வந்தா நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. போங்க மாமா. அம்மா வாய்ப்பே இல்லம்மா, அப்புறம் பண்ணிக்கலாமா போங்கம்மா. ஏ இப்படி வழி இங்க இருக்கு, சதி கால் சாத்துங்க. என்னையோட வெயிட்டா இருக்கா? என்னையோட வெயிட்டா தானே இருக்கும். புல்லட்டோட வெயிட்டா இருக்குன்னு சொன்னேன். புல்லட்டோட இப்படி தூக்கி வைக்கிறது பிடிக்காம இருக்கா, உட்காந்து உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன தெரியுது அப்படின்னு. அவங்க கமான் இருடா கொஞ்சம் நீ. ஸோ அப்போ இன்ட்ரோ கொடுத்துடலாம். இன்ட்ரோ கொடுத்துடலாம் வாங்க. எங்க பேச இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளூஃபிக்கு நம்ம எக்ஸாஸ்ட் மட்டும் போறோம். நான் அண்ணன் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நீ சொல்லு. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஹே ஹலோ எவ்ரிவன் இஸ் மதன் கௌரி சொன்னேன். ஸோ ஹாய் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீ டாப் ஜி ஹியர். ஸோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அப்படி சொல்லக்கூடாதுடா, நல்லா இருக்கு நம்புறேன் அப்படி நீனா. அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? போனா போகுது என்ன நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றது. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணி நல்லா இருக்கீங்க நம்புறேன்னு சொல்லு. நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னது இது? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கீங்க நம்புறேன். என் தம்பி கிஷோர், இவன் பேரு வந்து கிஷோர் ஐயப்பன். கேட்டாங்களா? இல்ல கேட்டாங்களா? அவங்க கேட்கலன்னு சொல்லணும். பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஓன் பிரதர் மாதிரி எனக்கு. ஆக்சுவலாக இவனும் நானும் சேர்ந்து தான் இவனை பில்டே பண்ணணும். NS 200 பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ரீஒர்க் பண்ணியிருக்கோம். நானும் இவனும் சேர்ந்து தான் ஃபுல் ரீஒர்க்குமே பண்ணணும். ஒவ்வொரு பார்ட்டும் இவனும் நானும் பில்ட் பண்ணது தான் இந்த பைக்கை. அதுக்கப்புறம் தான் இது பார்த்தீங்கன்னா அந்த டாப் எண்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் கிடச்சது தான். எங்கள் 2 பேர்த்துக்கு கிடைச்ச சந்தோஷம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணி அது வந்து சக்ஸஸிவாக போச்சு அப்படின்னா அது இந்த ப்ராஜெக்ட் ப்ளூஃபி தான். ஸோ வந்து அதெல்லாம் ரொம்ப கோல்டன் டைமில் அந்த ஹாப்பினஸ் அதெல்லாம் வேற கோல்டன் மெமரிஸ் வந்து நாங்கள் 2 பேரும் இந்த இவனை வந்து பில்ட் பண்ணி ஒரு டாப் எண்ட் இவனை வந்து ஒரு நல்ல டாப் எண்ட் அச்சீவ் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு மெமரபுளான டேஸ். இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி நைட்லாம் உட்காந்து வேலை செஞ்சோம். அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ தம்ப்நெயில நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து SC ப்ராஜெக்ட் மெகாஃபோன் எக்ஸாஸ்ட் நம்ம ப்ளூஃபிக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் கோர் எக்ஸாஸ்ட்டு, ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றுமே இருக்காது. இங்கிருந்து பைப்லாம் ஒன்றுமே இல்லை, டிபி கில்லரும் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். பல பக்கம் செருப்படி வாங்கியிருக்குது ஓட்டி நிறைய பக்கம். அது இவனும் நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்டோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். பண்ணு மைக்கு. இதுவும் டிகேட் அப்படிங்கறனால பாத்தீங்கன்னா ஸ்டாக்லயே வந்து சவுண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. கேண்டன் ஏர் ஃபில்டர் மாட்டிருக்குங்க. அதுல கேண்டன் ஏர் ஃபில்டர் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணியிருப்போம் ரீசெண்டாக. அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இதில் என்னென்ன மாட் பண்ணியிருக்கோன்னு. கேண்டன் ஏர் ஃபில்டர் டிகேட் பண்ணியிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்டேக்லேயும் ஃப்ரீ ஃப்ளோ, எக்ஸாஸ்ட்லேயும் ஃப்ரீ ஃப்ளோ கொடுத்துருக்கோம். பட் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் இப்போ அந்த ஃப்ரீ ஃப்ளோ பைப் இல்லாமல் இப்போ ஃப்ரீ ஃப்ளோ எக்ஸாஸ்ட்டு கொடுக்க போகிறோம். சவுண்ட் உண்மையாலுமே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கேண்டன் ஆல்ரெடி கேண்டன் கொடுத்துருக்கனால. இன்னைக்கு என்ன ஒண்ணு காத்திருக்காருன்னு தெரியல, எத்தனை வாட்டி திருப்பி வாங்க போறோம்னு தெரியல. சரி ரைட் வாங்குவோம். எக்ஸாஸ்ட் கழட்டியாச்சு. ஸோ வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே ஆன் பண்ணுவோமா? எங்க அம்மா இப்போ செருப்பை கழட்டிட்டு வருவாங்க. எல்லாரும் காதை பொத்திக்கோங்க. சார் நீங்க கேட்கலாம், நாங்க தான் காதை பொத்தணும். நீங்க கேட்கலாம், நாங்க தான் காதை இந்த கட்டுவாங்க. இந்த சவுண்டோட ஓட்டுனீங்கன்னா
வச்சனா போலீஸ்கார கண்டிப்பா பிடிப்பான். பாருங்க, நான் இதெல்லாம் வந்து பக்கத்துல வைக்கணும்ல அவசியமே இல்லை. உங்களுக்கு இப்பயே கேட்கும். சமத்தியா அப்படியே அதிருது, நெஞ்சு அதிருது. வேணாம். ஓ ஓ ப்ரோ, சாமி இருடா. வேணாங்க, அம்மா வந்துருவாங்க. செமையா இருக்குங்க. அப்படியே ஓப்பனா ஃப்ரீ, அப்படியே ஓப்பனா விட்டுருக்கோம். ஆக்சுவலா இருக்கு தீ வரும்னு நினைக்கிறேன். எங்க லைட்டா ஆக்சுவலா லைட்டா கொடு. ஓ ஓ ப்ரோ, வேணாம். இல்ல 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 இல்ல, வேற வேற. நாங்க எக்ஸாஸ்ட் போட்டுருவோம். சரி, கதவை சாத்துங்க. எக்ஸாஸ்ட் போட்டுருவோம். சும்மா வீடியோ எடுக்கிறேன். முயல் குட்டி பயந்துட போகுது. சரியான சவுண்டுங்க. போதும். என்னடா சவுண்டு இது? அதான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்னு. என்னடி வாய்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி. என்னடா சவுண்டு இது? இந்த பென் பைப்ல வந்து எக்ஸாக்ட் ஃபிட் கிடைக்காது. ஹெட்ஃபோன் போட்டு வீடியோ பாருங்க, மேக்ஸிமம் சவுண்ட் கரெக்டாக தெரியும். பட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இப்போ மறுபடியும் சொல்கிறோம், நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். கதறான் ஒருத்தன். ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா உன்னை யாரும் போலீஸ்ல முடிச்சுட்டு போக மாட்டாங்க. நாங்க நல்லவங்கன்னு எத்தனை டைம் சொன்னாலும் நீ கெட்டவன் மூஞ்சி எழுதி ஒட்டி இருக்குது. எக்ஸாஸ்ட் வந்து மாட்டியாச்சு. எப்படி சவுண்டு எப்படி கேட்க போகுதுன்னு தெரியல. ஆன் பண்ணு. ஆண்டவரே, வாவ், பீட்டு பாருங்களேன், அருமையான பீட்டுங்க. ஓ, தயவு செஞ்சு மாட்டாங்க. எக்ஸாஸ்ட் கழட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சோ அதே தான், அப்படியே தான் இருக்கு. லிட்டரலா மாறி இருக்கு கொஞ்சம். வா, சரியான சவுண்டுங்க. இல்ல அப்போ சரி. ஏதோ ட்வின் சிலிண்டர் மாதிரி இருக்கு. நிஞ்சா 650 மாதிரி. கிழிச்சு சாப் பண்ணி போட பாக்குறாங்க. அவ்வளவுதான், எங்க அம்மா என்னை கொன்றுவாங்க. டிபி கில்லர் போட்டு ஓட்ட போறோம். எஸ், வந்துட்டான். டிபி கில்லர் காரன் வந்துட்டான். கழட்டு டிபி. எதை கழட்டுற? சாப், வாங்க சாப், அப்படி நிறுத்துங்க சாப். இது தெரியும்ல கார்த்தி, அன்னைக்கு பாத்தியா உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறியா? அப்படியா? இது வந்து கிஷோர், இது நம்ம தம்பி. தம்பி சத்தியமா நான் ஏன் தெரியுமா நீ கூப்பிடல, நீ ஏதோ சண்டை போட்டு தான் போயிட்டே வரணுமோ நினைச்சுதான் உங்க காதலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல, கார்த்தி கவலைப்படுறது இந்த உலகத்துக்கே தெரியும். கொஞ்சம் கம்மல் இருந்திருக்க வேண்டியதான். அவன் சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிருப்பான்டா. கஷ்டப்பட்டு செட் பண்ணிருக்கேன்டா. கம்முன்னுறான். முடிச்சுட்டு டிபி கில்லர் போட போறப்ப யாரது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதை அடிச்சு காட்டுன்னா அப்புறம் உனக்கே தெரியும் சாட் பண்ணது எப்படி. எடு டிபி கில்லர் எடு, போடுவோம். எங்க இருக்கு? எங்க வண்டி இருக்குதா? அதான்டா அந்த மாதிரி இருக்கணும் நான் கேட்கறதுக்கு. அந்த எக்ஸாஸ்டே போட்டு பார்க்கல, அதுக்கு எப்படி இருக்கு. நீட்டா இருக்கு. ஊரே திறந்து இருந்துருச்சு. இந்த பழக்கத்தை தான் மாத்துங்களேன்டா. புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா பழசு இருக்கிறவனை போட்டு சூடா இருக்கு டிபி கில்லர். ஸோ கைஸ், இதுதான் டிபி. ஸோ கைஸ், இதுதான் டிபி கில்லருங்க. தெரியுதுங்களா? இப்போ அது தெளிவாக காட்டுறேன். ஆக்ராபோவிக் எவல்யூஷன், இதுதான் வந்து ரொம்ப ரிதமான எக்ஸாஸ்ட். ஆக்சுவலா லவுடஸ்ட், அது லவுடஸ்டான எக்ஸாஸ்ட். இது ரொம்ப ரிதமான எக்ஸாஸ்ட்.
ஸோ வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து இது ரொம்ப வெயிட் ஆனா அது கூட கம்பேர் பண்ணும்போது என்ன வெயிட் பாரு. இப்போ வந்து நம்ம எஸ்சி ப்ராஜெக்ட் மெகாஃபோனுக்கு வந்து டிபி கில்லர் போட்டு நம்ம எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணுங்க ப்ரோ. வேண்டாம் பரவாயில்ல. ஆனா அந்த இல்லை மாதிரி கரகரன்ச்சு இது பாத்தியா, நல்லா இருக்கு இது. ஹீட் ஆச்சுன்னா தீ வேற ஆரம்பிச்சிடும். வித் டிபி கில்லர் வித்தவுட் டிபி கில்லர் சவுண்ட் கேட்டீங்க. இனி அடுத்தது எவல்யூஷனை மாட்டுவோம். நீங்க பாருங்க தரமா இருக்குல்ல. எங்கயோ ப்ரோ தான் நண்டிக்கு இருக்குது பின்னாடி. இப்போ எவல்யூஷன் எக்ஸாஸ்ட் மாட்டியாச்சு. அதோட சவுண்டை கேட்போம். தரமா இருக்கு. நானே காட்டி அடிக்கிறக்கா போங்கடா எல்லாரும் ஒன்னும் உடைக்கல மாட்டோம். ஐயோ இவங்க பண் பண்றானுங்கம்மா. டேய் போங்கடா டேய். இதுல இது இது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு பெட்ரோல் நல்லா போகும். ஆனா இது ஒரு நோட் பண்ணியா ஹையர் கிம் மட்டும் தான் வேலை செய்யுது. பரவாயில்ல இது கரெக்ட்டா இருக்குது. ஈரனா வசிதம் புடிங்க ப்ரோ பஸ். டேய் சூடா இருக்குமே. அட பண்ணான நாயடா என் கையில இப்படியே கொடுத்துட்டு போறீங்களா டேய். மாட்டேங்க ப்ரோ. गाइस பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன எக்ஸாஸ்ட்லாம் இப்போ போட்டு விளாண்டோன்னு பார்த்தீங்க. எந்த எக்ஸாஸ்டோட சவுண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஹெட்ஃபோன் போட்டு தான் பார்த்துருப்பீங்க. இப்போ சொல்லி என்ன பண்ணுறது. ஸோ அந்த ஹெட்ஃபோன் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து எந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக என்எஸ்க்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மேபி நீங்கள் என்எஸ் வச்சுருந்தீங்கனாலும் இந்த எக்ஸாஸ்ட் போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத இந்த சவுண்ட் வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம். டிபி கில்லர் வந்து ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுத்துது. அந்த எஸ்சி ப்ராஜெக்ட் மெகாஃபோனுக்கும் சரி எவல்யூஷனுக்கும் சரி டிபி கில்லர் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சவுண்ட் நார்மல் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவல்யூஷன் ரொம்ப ரெக்கமெண்டடான வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது எவல்யூஷன். நான் பரவாயில்ல போடலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் மெகாஃபோன் போடாதீங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு ஓகே, அந்த சும்மா அதுக்கு ஓகே, கொஞ்ச நேரமே ஓட்டவே முடியல. அதனால தான் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்னே எடுக்கல. ஓட்டின மாதிரி எடுக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப சவுண்டு எங்களால் அழுத்தி எங்கள் காதுலேயே கேட்க முடியல. அந்தளவுக்கு சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. டிபி கில்லர் போட்டாலும் சவுண்டு பயங்கரமாக தான் கேட்குதேன். அதனால் செட் ஆகலைங்க. சரி அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பயங்கரமான கண்டென்ட்டோட வரேன். இதுவும் பயங்கரமான கண்டென்ட் தான். இதே மாதிரி பயங்கரமான கண்டென்ட்டோட வரேன். அடுத்த காரா இல்லை பைக்கா எது ரிவ்யூவும் தெரியல, எந்த ரேஸும் தெரியல. பட் ஆனால் கரண்ட்லேயே இருங்க, சீக்கிரமாக வந்துடுறேன். சந்திப்போம். பாய்.